மல்லிகைப்பூ பூந்தி அல்வா வேங்கண்டி கொடுப்பேங்கிற. சரி, அதனால அவ உன்னைய தேடுறா ரொம்ப. நீ வாங்கி கொடுக்கல பார்த்தோம்டா, ஒவ்வொன்னு எம்பட்டு நேரத்துக்கு தொங்க விட்டு இருந்தது. பிறகு அம்படுக்கான நீ வாங்கி கொடுத்தன பிறகு என்ன செய்வாளுவ? 100 பூ 100 ரூபா, 1000 பூவுக்கு 1000 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துருக்க. பூவுக்கே போயிடுதுங்க. 500 ரூபா தலைப்புறம் காலி பண்ணிட்ட. அதனால அப்பந்தான் பாக்குறா. அதாவது நாசி ஓட்டம்னா இன்னைக்கு உன் பொண்டாட்டி உன்னைய தேடுனா உனக்கு வலது நாசி துடிக்கி, உன் கொழுந்தியா தேடுனா உனக்கு இடது நாசி தும்மல் விழுதா. அச்சா 10 மணிக்கே தேடிட்டாளா உன் கொழுந்தியா? யார் நினைக்க தெரியுமா? நீ கூறு கெட்ட பிள்ளை, விவரமா கொஞ்சம் சொல்லு. யார் நினைக்கான்னா நீ குழுவுக்கு பணம் கட்டுறதுக்கு அவாட்ட வாங்கி உன் பொண்டாட்டிய கட்ட சொல்லிட்ட. 35 நாள் ஆச்ச. ஏன் பேதியில போவான் துட்ட தருவானா தரமாட்டானா? அவன் இல்ல எனக்கு பொண்டாட்டியே இல்லையா? அவருக்கு என்ன கல்யாணமே முடிக்கலையா? அவன் பொண்டாட்டி தும்மல் விட சொல்லுத. என் குட்டி நேரம் குடிய கெடுக்கிறதுக்கு வந்திருக்குப்பா. இது இளநரக்கா? இளநர. வேலைக்கு வச்சிருக்கானோ? ஆனா கல்யாணம் முடிக்கலன்னுக்குதான். இவர சரி சொல்லிட்டு வந்திருக்கியா? கெட்டனா இவளை கட்டணும்டா. அவ கால தொட்டு கும்பிடணுமா? இருந்துட்டு போறோம். அதனால நமக்கு ஒரு நாசி ஓட்டம் அறிந்து நாம் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்று சொல்லி என்ன சொல்லி வருகிறார் தெரியுமா? யார குழந்தைகளை எடுப்பதாரு 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 குழந்தைகளை எடுப்பதாரு 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 அவையா உன்னை கொல்லாம போறதில்ல 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 போறதில்ல. ஆகாயம்மா பறந்து வார பறந்து வார பறந்து வார ஆகாயம்மா பறந்து வார பறந்து வார பறந்து வார ஆவையா கொல்லையா கருடனவர் மேல் வராரு நாகரண்டும் கீழ் வராங்க நாகரண்டும் கீழ் வராங்க நாகரண்டும் கீழ் வராங்க கருடனவர் மேல் வராங்க கருடனோட நலபாடு கருடனோட நலபாடு நாகரண்டும் மூஞ்சலாச்சு. பாடு 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 தகதா தகதா கத்தி போச்சுடா தகா தகா. கருடனவர் மேல் பிறக்க நாகரண்டும் கீழ் பிறக்க கருடனுடைய நிழலுப்பட்டு நாகரண்டும் மூச்சையாகி பூமியிலே விழுந்தது. கீழ் விழுந்தது. அப்படி பூமியிலே விழுந்ததுனாலே நாகராஜன்
நாகக்கண்ணிக்கு நாகதாளி வேரை கொண்டு உமோச்சனம் அளித்துவிட்டு என் பெருமான் கோபால கண்ணே 8 பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு அவர் எங்கே வருகிறார் தெரியுமா சாமி? 8 நல்ல பிள்ளையாவே, 8 நல்ல பிள்ளையாவே, சந்தனம் மாறி உச்சி மாவாடி மாரியம்மா காளியார முத்தாரம்மா முப்புடாரி வடக்குத்திய வடஹாரி ராத்துக்காரியம்மா கங்குடி மாரியாக்கா நாகம்மா தங்கம்மா ஆட்டாடி 8 பேர் எடுத்து கொண்டு எம்பெருமன் கோபால ஆதிவள்ளி கைலகிதா ஆதிவள்ளி கைலகிதா சுதனும் அச்சுதன் வாரபோது ஆதிசக்தி வாசரியா கைலாச வாசரியன கண்ணன தங்கண்டல்ல நல்ல வருகை என்று வேர்ப்புதான் கொடுத்தா உள்ளயத்தம் பாப்பாடா உள்ளயத்தம் பார்க்கும் போது முத்தாரம்மா முப்புடாது சந்தனம் மாறி உச்சி மாறாளி சந்தனம் மாறி உச்சி மாறாளி ஆட்டாளி 8 பேர் என்ன வீர இருப்பாளி எந்த ஊரும் போட்டழகி வங்கி நல்ல தலையழகி வாடாமல்லி நடழகி போனழகி உங்க முக போட்டழகி அழகுலையும் சிறந்த பெண்ணுக்கான பெண்ணழகி உண்ட மயிலழகி மூக்கழகம் மொழியழகா மூக்கழகம் மொழியழகா முகத்தினோட திருவழகா சாமி அட்டாளி 8 பேரும் 2 பேரும்
பாத்துக்கோ. ஆமா பிறகு பிறகு அழகு எப்படி குத்திக்கும் அழகு. ஓ நம்ம அண்ணாச்சி அழகு வந்திருக்காரோ? என் பின்னாடிதான் உட்கார்ந்துருக்காரா? அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகுல இருக்குகிறார். அவ இன்னும் எப்படி அழகோடு இருக்கிறாள் தெரியுமா? என் அம்பிகை சந்தன மாறி உச்சினி மாகாளி சூரியனுக்கு காணானோ சூரியனுக்கு காணானோ சுற்றே கொஞ்சம் கருவோண்டு சந்திரனுக்கு காணானோ சற்றே கொஞ்சம் கருவோண்டு சக்தி உமாகாளியருக்கு உச்சினி மாகாளிக்கு அம்பிகைய சந்தன மாறி அழகோடு இருப்பாள். அதோளம் பழத்துக்கான மத்தியில கலவு உண்டு மோசம் பழத்து காண எள்ளளவு கலவோடு வாடுகின்ற தண்ணீர் ஒதுக்கு மணல் கலவோடு அம்பிகையா சந்தன மாறிக்கு சேரி மாகாளிக்கு தவறு வேறு அனுப்பமில்ல பூந்தல பொழிய கூட கொஞ்சம் அனுப்பமில்ல எமராமோ எமராமோ பொழிய எள்ளளவு அனுப்பமில்ல. அழகுனா அழகு தலையே கருப்பொழிய தவிர வேறு கருப்பு கிடையாது. 8 பேர்களுக்கும் கூந்தலோ கருப்பொழிய கூட கொஞ்சம் கருப்பு கிடையாது. எமரமோ கருப்பொழிய எள்ளளவு கருப்பு கிடையாது. பேர்பட்ட அழகுல ஆமையா அழகிலே சிறந்த அம்சத்திலே உயர்ந்து அழகுனா அழகு அம்புட்டு அழகுல இருக்கா. 8 பேர்களும் அப்படி இருக்கும் இந்த சிறப்பான வேளையிலே ஆடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமாங்கள் யாரெல்லாம் அருமை அண்ணா அண்ணா கணேசன் அண்ணார் அவர்கள் வந்து சரி புட்டு இடியப்பம். ஆமா என்னது? புட்டு இடியாப்பா. புட்டு இடியாப்பம் சரி ஷாப்பிங் வைத்து நடத்தி வரக்கூடிய செல்வச்சீமாங்கள் ஆமா ஆடும் நாமளுக்கு சரி அது மட்டும் இல்லன்னு என்ன பொன் புரோக்கர். ஆமா என்னது? ஆமாங்க பெண் புரோக்கரா? பெண் புரோக்கர். உனக்கு பொண்ணு பார்க்கணுமா வேண்டாமா? வேணும் 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 வேணும். அப்ப நீ ஒழுங்கா சொல்லு. ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அடக்க நம்ம தம்பிக்கும் ஒரு பொண்ணு பார்க்கணும். இந்த தம்பிக்கு இல்ல என் தம்பிக்கும் பார்க்கணும் யா ஒரு பொண்ணு. என்ன பாசம்? அடா உன்னைக்கு பொண்ணு பார்த்தோம்னு வையே உன் பொண்டாட்டி அங்க இருந்து வந்துருவா. பத்தரை காலியா வந்துருவா. பிறகு பத்தரை காலியா வந்தாலும் நீ சமாளிக்கிறதுல கெட்டிக்காரம் இல்ல. வண்டி ஓடாது. அதெல்லாம் இல்ல. என் தம்பின்னா என் தம்பி திருநூல்ல இருக்கானே அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னு. அதனாலே பெண் புரோக்கர் நம்ம அண்ணாச்சிட்ட நம்பரை வாங்கி வச்சுக்கோடா. வாங்கி வச்சுக்கோ. நம்பர் வாங்கி வச்சுக்கோன்னா இருக்காவல்ல நம்ம ஐயா பெரிய ஐயா. நம்பரை வாங்கி வச்சுக்கோ. ஒரு பொண்ணு பார்க்க சொல்லிடுவான். ஏடா உன் பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளை வைக்கணுமா? சரி வாங்கி வச்சுக்கோங்க. நீ எழுதி பதிஞ்சு வைடா தம்பி. அருமை அண்ணா பெண் புரோக்கர். பெண் புரோக்கர். ஆமா யாமனா ஒரு பெண்ணையும் ஒரு மாப்பிளையும் தாலியை கட்டி வாழ வைக்கலாம். அது தப்பு கிடையாது. கிடையாது கிடையாது. ஆசை பாசங்களோடு சரி பாடும் நாமளுக்கு 51 லட்சங்களை கொண்டு வந்து அரை கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்பம் வழி வம்சம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று வாழையடி வாழையாக அவர்கள் எப்படி வாழ வேணும் தெரியுமா? எப்படி ஒன்று பத்து நல்ல 100 கோடி 100 கோடி
குடும்பமெல்லாம் கோடி காலம் உங்களோட குடும்பமெல்லாம் புகழும் பெற்று வாழையடி வாழையாக வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே பார்த்தார். ஆமா, அட்டகாளி 8 பேர் அழகிலே சிறந்து அம்சத்திலே உயர்ந்தவர் என் சந்தனமாரி உச்சேனி மகாளி அப்படி அழகோடு இருக்கும் போது பார்த்தாள் பார்வதா தேவியானவா. என்ன செய்தா? ஐயோ ஐயோ, என்ன இம்புட்டு அழகோடு இருக்க போய்த்தானே ஆண்டவன் சிவபெருமா உறக்கத்துல பார்த்தாலும் என்ன எப்படி புலம்புதாரு. அழகு. ஆமா, அழகு. ஆமா, பரமசிவன். ஆமா, எப்பம்ண்ணே? எப்படிண்ணே? தன்னால அதான் கேட்டேன். அதே தெரிஞ்சு போயிரும். ஆமா, சரி, கிடையாது, புகழ்ந்து கொண்டிருக்கின்றாரு அப்படின்னு எப்ப பார்த்தாலும் ஒரே பொலப்பத்துல வச்சிடுது. ஆண்டவன் சிவபெருமா புலம்பிக் கொண்டே இருக்குகிறார். அவர் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நீ இது என்ன இந்த சின்ன பிள்ளை பள்ளிக்கூடத்துல வச்சு திறந்தது மாதிரி அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே. காம்ப்ளெக்ஸ் டப்பா. ஆமா, அப்புறம் இங்க பாரு ஸ்கேல். ஆமா, பென்சிலு, அள்ளிரப்பரு, கற்று. ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு ஸ்கூல் போறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் போட்டிருக்காங்கண்ணே. ஆமா, அப்புறம் ஒரு என்னது மேக்ஸ் நோட்டு, கட்டுரை நோட்டு. அதுக்கப்புறம் ஏய் இங்க பாரு நம்ம அது என்ன நம்ம கிட்டோம் குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ். சரி இருக்கட்டும். இதுக்கப்புறம் இது பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுயா. ஆமா, அப்புறம் என்னது பொட்டு. எங்க டிபார்ட்மெண்ட் அது வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சின்னதா வச்சுட்டு போற பொட்டு. இது என்னது? இது என்ன பென்சில்? குதிரை பென்சில். இந்த வந்துட்டாங்க அண்ணாச்சி அவங்க. குதிரை பென்சில். அப்புறம் என்னது? ஒரு பென்னு. ஏ உனக்கு ஒண்ணு இருக்குடா, இது எனக்கு கொடுத்தது. சரி, அப்புறம் பிள்ளைங்களுக்கு கந்தஷ்டி வராம கெட்டுறதுக்கு ஒரு கயிறு. இது கட்டாயமா வேணும்னு ஏற்கனவே திஷ்டி நிறைய இருக்கு. அப்புறம் என்னது தெரியுமா? 2 வாழைப்பழம் வேணுமா? அப்போ ஒண்ணு என்னெல்லாம் போட்டிருக்காங்க அத்தனையே இருக்கு. குடியா ஒண்ணு ஒண்ணா எடுத்து கொடு. என்னன்னு சொல்லணும்ல. 2 3 4 5 5 2 7 7 1 8 8 1 9 9 1 10 11 12 13 பொருட்கள் இருக்கின்றது. அத்தனையும் 13 பொருட்களை வச்சு நாம பிள்ளைகளுக்கு பரிசா நமக்கும் தந்திருக்காங்க சேர்த்து. ஆமா, கிடையாது. எவ்வளவு ஊருக்கு வில்லுக்கு போயிருக்க? கல்விக்கு சமத்துக்கு சிறந்த இடம் மேல புலியூர் 5ஆம் தெருவில் வாழ்ந்து வரக்கூடிய சந்தன மாரியம்மா உச்சியனி மாகாளி அம்மனுடைய திரு ஆலயத்தின் சார்பாக நமக்கு முதல்ல கிடைச்ச பரிசுன்னு
எல்லா ஊருக்கும் வில்லுக்கு போயிருக்க. மோதிரம் போட்டிருக்காங்க, மெடல் போட்டிருக்காங்க, கை செயின் போட்டிருக்காங்க, புடவை எடுத்து கொடுத்திருக்காங்க, சால்வை வாங்கி போட்டிருக்காங்க. எத்தனைய போட்டாலும் ஆனா சிறந்தது என்னதுன்னு நினைச்ச? கல்விக்கு தந்த சிறப்பான ஒரு அம்சம். ஆமா, பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்ற பரிசுகளை அள்ளி தந்துள்ளார்கள். அதோடு பரிசளித்த செல்வச்சியமா என்ன பேருன, அதாவது திருநாம நம்பியார் வில்லிசை புலவர் அவர்களுடைய அருந்தவ செல்வம் அருமை அண்ணா சாரதி முருகன் அண்ணார் அவர்கள் கவுன்சிலராகவே பணியாற்றி வரக்கூடிய செல்வச்சியமார். பாடும் நாமளுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல, அதாவது பிசினஸ் நடத்தி வரக்கூடிய செல்வச்சியமாங்கள். பிசினஸ்னா என்னது நினைச்ச? தொழில் அதிபர். ஆமா, பாடும் நாமளுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல 501 லட்சங்களை கொண்டு வந்து நமக்கு 5 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்பம், வழி, வம்சம், உற்றார் பெற்றார் உறவினர்கள் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? ஏசன் பகவானோட போல வாழ ஆலையடி வாழையாக வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே பார்த்தா சரி, அட்டகாளி 8 பேர் அழகிலே சிறந்து அம்சத்திலே உயர்ந்து அவ்வளவு அழகோடு இருக்கக்கூடிய வேளையில ஆண்டவன் பகவான் உறக்கத்திலே புலம்பிக் கொண்டிருந்திருக்காரு. அழகில சிறந்தவா சந்தனமாரி உச்சி மகாலின் அதுதான் புலம்பி இருக்காரு. பகவானுக்கு தெரியாமல் வளர்க்க வேணும் என்று ஆதிபரா சத்தியானவா ஆண்டவன் படியளக்க பயணம் வைத்தார். சரி, பார்வதி என்ன பண்ணினார்? ஏ தங்கைமார்களே என்ற அட்டகாளி 8 பேரை அழைத்து, பார்வதி ஒரு புறம், ஆனா அட்டகாளி 8 பேர்கள் ஒரு புறம் அமர்ந்து கொண்டு சோபிபரத்தி சொக்காட்டம் ஆடினார். சொக்காட்டம் ஆடும்போது பார்வதா தேவிய விளையாட்டுல சந்தனமாரி தோக்கடித்து விட்டார். அப்பந்தான் பாக்கா பார்வதி, ஐயோ விளையாட்டுல தோற்கடித்து விட்டால, இவ இடமதுல இனி நாம இருந்தோம்னு சொன்னா பகமா மனைவி என்று சொல்வதற்கு எளப்பமாகி விடுமே. ஏக்கா ஏ அம்மா ஏ சந்தனமாரி, இன்னைக்கு விளையாண்டது போதும், மிச்ச விளையாட்ட நாளை வச்சுக்கலாமா? ஏக்கா யாரு பக்கம் வெற்றி யாரு பக்கம் தோல்வி? ஆட்டம்னா 3 தர முக்கா தர விளையாடியே பார்க்கணும்னா, இவ வரலன்னா அவ வருவம்னா இவளுக்கு கோபம் வந்தது.
கோபம் கொண்டு கண் சிவந்து எடுத்தாள் ஒரு சருவார். எப்பேற்பட்ட சருவத்தை எடுக்கா தெரியுமா? அண்டாந்தானே முகழ்வதற்கு அந்தரம்மா தான் வளர்ந்த சத்தி கொண்ட அம்மா சந்தனமாரி உச்சி மகாளே முத்தாரம்மா முப்பூடாதே வீரப்பொன்னா விரேஷரையா விரித்தாரோ சடமுடையா எனக்கெரிய சொல்ல வேணும் என்று சொல்ல, அண்ணா கண்ணா 7-8 நாளைக்கு முன்னால ஒரு புள்ள வேணும்னு கேட்டானே, 8 புள்ளை எடுத்து கொண்டு வந்து கொடுத்திய. அவ வார வரத்தும், அவ பார்க்க பார்வையும், அவ முழிக்க முழியும் ஒன்னும் சரியில்லை. இனி இவ இடத்துல இனி நான் இருந்தோம்னு சொன்னா என்னை எடுத்து ஏப்பம் போட்டாலும் போட்டுருவா, போட்டாலும் போட்டுருவா.
அதனாலே 8 பிள்ளைகளும் கைலாச வாசலுக்காக அதன்னா கைலாச வாசலை விட்டு ஈசன் சிவபெருமானா போகாத இடத்துல கொண்டு போய் வளர்க்கணும். ஆமா 8 பகவான் போகாத இடத்துல வளர்க்க வேணும் என்று சொல்ல உடனே பகவான் போகாத இடம் எந்த இடமையா இருக்கு? நம்ம கடை. என்ன கடை? என்ன கடையா? பச்சைப்போடு கடைக்கு பகவான் போனாத்தான் அங்க மூட மூடையா பணத்தை அள்ள முடியும். ஆமா தியேட்டருக்கு பகவான் போனா தானே அங்க பணமா அள்ள முடியும், படம்புறம் ஓடும். ஆமா புப்புனிய நீராட்டு விழாவுக்கு பகவான் போனா தான் அந்த பொண்ணே பெரிய பொண்ணாவும் பார்த்துக்கோ. கிரகப்பிரவேச வீட்டுக்கு பகவான் போனா தான் பால் பொங்கும். ஆமா உன் வீட்டுக்கு வந்தா தான் நீ உன் முன்னாடி சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப கீரி பாம்பமா இருந்துட்டு எப்படி இப்போ ஒரு 2 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொட்டை பிள்ளையும் வந்தது எப்படியோ பிறந்துட்டு. ஆண்டவன் சிவபெருமான் போகாத இடம் எந்த இடம் தெரியுமா? சந்தனமாஞ்சோலைக்குத்தான் போக மாட்டார். ஏன் போக மாட்டார்? சந்தனமாஞ்சோலையில ஆண்டவன் சிவனாருக்கும் ஆதிபராசக்திக்கும், அதாவது ஆண்டவன் சிவனாருக்கும் சந்தன மாமுனிவருக்கும் பிடிக்கவே பிடிக்காதான். ஆமா சரி ஆமையா சந்தனமாஞ்சோலைக்குத்தான் பகவான் போக மாட்டார். அதனாலே 8 பேரை வளர்க்க வேண்டும் என்று அந்த சந்தனமாஞ்சோலைக்கு 8 பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு என் பெருமான் எப்படி வருகிறார் என்று கேட்டார். எம்பெருமான் கோபால எம்பெருமான் கோபால எம்பெருமான் கோபால 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 அவர் எங்கே எங்கே வாரானா 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 எங்கே எங்கே வாரானா 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 ஆமையா
முப்படாதி வடக்குத்தியா வடகாசி சரி அட்டகாலி 8 பேர்களும் 8 பேர்களும் ஆய கலைகள் 64 படித்து 4 வேதம் 6 சாஸ்திரம் ஆமையா அட்டகாலி 8 பேர்களுமாக 8 பேர்களும் ஆய கலைகள் 64 தான் படித்தோ நான் படித்து 4 ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்ந்து வரக்கூடிய வளர்ந்து வாலிபமாகி வயதோ 16 வயதாச்சு 16 வயதிலே 16ஆம் வயதில என்னையா அம்பிகை அட்டமகா காளியர்கள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா எப்படி இருக்கின்ற ஒரு நாள் தனமதிலே விடிய கற்களிலே வெண்கோழி சத்தத்தில ஆமா அருணன் உதிக்க முன்னால் ஆதித்தன் உதிக்கக்கூடிய வேளையில அந்த வேளையில அவ பூங்காவன தோட்டத்திலே பூமலர் அரும்பெடுக்கும் வேளையில ஆமா எப்படி இருக்கா தெரியுமா எப்படியா அம்பிகை சந்தனமாரி உச்சேனி மாகாளி முத்தாரம்மா முப்படாதி ஆமோ வடக்குத்தியா வடகாசி தங்கம்மா நாகம்மா அட்டகாளி 8 பேர்களும் ஐயோ அவ என்ன விதமாகவே இருக்கிறாள் தெரியுமா எப்படி இருக்கின்ற மூத்தருக்கா நிறைந்திருக்கா மூத்தருக்கா நிறைந்திருக்கா பொல்வரி வெண்ணுமானா மலர் போதர போங்கிளிய போதரேக்கா ரோஜா மலர் போதரே போ ராஜா மகள் போதரேக்கா வாங்கரும்பு போதரே போ மனக்கிளியா போதரேக்கா வாங்கரும்பு போதரே போ தேன்மொழியா போதரேக்கா பூந்தாழ நிறைந்தானே பூந்தாழ பொல்வரி பெண்ணுமா
இருக்கா. ஆமா அவளுக்கு தலைக்கு தண்ணி ஊத்தணும், சடங்கு சம்பிரதாயங்களை நடத்த வேண்டும். சந்தனமாங்காவுக்குள்ள சந்தனமாரி பூத்து நிறைஞ்சிருந்ததுதான் இன்னைக்கு பூலோகத்திலையும் பெண்களுக்கு நடந்து கொண்டு வருகிறதுன்னு. பெண்களுக்கு என்னையா நடக்கு? சடங்கு சம்பிரதாயம் நடக்குது அல்லவா? இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு கைலாச வாசல்ல நடந்ததுதான் இன்றைக்கு பூலோகத்திலையும் நம்ம மக்களுக்கும் நடந்து கொண்டு வருகிறது. தலைக்கு தண்ணி ஊத்தணும்னா மாதர்கள் எல்லாம் ஒன்று கூடி தண்ணீர் எடுக்கணும். தண்ணீர் எடுக்கும் போது ஆத்துக்கு போனா, குளத்துக்கு போனா, கிணத்துக்கு போனா, ஊத்துக்கு போனா, ஆளரங்கா கசம், ஆணல பெண்ணல, ஆணலையில தண்ணீர் கொண்டு வந்தா எங்க அம்மா காளியர்கள் அழிஞ்சு போவாங்க. அதனால ஆணல தண்ணீர் ஆகாது. ஆணல பெண்ணல எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா சரி, சுடிதாரு புடவை. ஓ, இதெல்லாம் பார்த்த உடனே உனக்கு சுடிதாரும் புடவையும் தெரியுதானே? சரி தப்பு தப்பா உன் கண்ணுல சுண்ணாம்பள்ளி அப்ப இங்க அம்படையும் சுடிதாரும் வேற சேலையும் சொல்லுத. ஓ, ஆணல பெண்ணல, ஆணையும் பெண்ணையும்னா இங்க உள்ள ஆணையும் பெண்ணையும் சொல்லலன்னு. இங்க இருக்கிற ஆண் பூரா நம்ம தம்பிமாரு பூரா பேண்ட் சட்டை போட்டிருக்காங்க. யாரு இது? இது வந்து உனக்கு வெள்ளை கண்ணு என்ன பஞ்சர் ஆயிடுதா? இதுல அது என்னது? சரி, அட உனக்கு வெள்ளை எழுத்து உள்ளெழுத்தா போவ. அது என்ன? அதுக்கு பேர் என்ன? என்ன பேர் என்ன? பள்ளிக்கூடத்துக்கு நீ நல்ல ஒரு ஆம்பளை வேடி சட்டை கொடுக்க கூடாது. மட்டும் கல்ல கொண்டு எரிஞ்சிட்டு ஓடிட போறாங்க. அதனால அண்ணே, ஆண்கள் வெள்ளை வேட்டி சட்டை உடுத்துவாங்க, பேண்ட் சட்டை போடுவாங்க. அம்மா, நீ அந்த ஜிப்பை திறந்து போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க, பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு. ஜிப்பை போட்டு இருக்கானா? அதனால அந்த ஆண்கள் பெண்கள் அல்ல. அந்த ஆண்கள் பெண்கள்னா உங்க ஆண்கள்லாம் ஒரு ஓரமா இருக்காங்கன்னு. அதனால அந்த ஆண்களும் பெண்கள் அல்ல. கடலிலே வரும் தெரியுமா? ஆண் அலை பெண் அலை. திருச்செந்தூர் போதல போன மாசம் வில்லுக்கு அங்கதானே போய் குதியாட்டம் போட்டு வந்த. கடலுக்குள்ளதானே இருந்த. அதுதான் ஆணல பெண்ணல. அந்த ஆணல பெண்ணல எப்படி வருது? எப்படி இறைச்சல் போட்டு வரும்? சரி, ஆணல இறைச்சல் போட்டு வந்து என்னையா செய்யுது? உள்ள எடுத்துட்டு போயிரும். பெண்ணல எப்படி செய்யும்? வெளியே போட்டு போயிரும். அதெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்குள்ள வித்தியாசம். உங்க ஆண்கள் எல்லாம் பாரு அப்படி ரவுண்டுல தான் வருவீங்க. எங்க பெண்களை பாரு எவ்வளவு அமைதியா, எவ்வளவு அழகா, எவ்வளவு அருமையா உட்கார்ந்து இருக்காங்க. யார் தைரியம்? அட சரி, உங்க படைகள் பூரா நான் வர உங்க படை நிக்கத பாரு. இது என்ன படை? ஆண் படை, நல்ல படை. இதெல்லாம் சுத்துல நீங்க வர்றது பாதுகாப்பு. ஏ தம்பி, கூறுகட்ட பிள்ளை கூறுகட்டத்தனமா சொல்லாத. பெண்களுக்கு பாதுகாப்பு ஆண்கள் ஊரு ஊரா சொல்லுதியட. உங்க 5 பேரு கூட நான் ஒரு பொம்பளை வாரேன். 5 பேரும் அண்ணன் தம்பி, நான் ஒரு அக்கா தங்கச்சிங்க மாதிரி ஒருத்தி வாரேன்.
உங்க 5 பேருக்கும் யார் யா பாதுகாப்பு? எனக்கு நீங்க பாதுகாப்பா, உங்களுக்கு நான் பாதுகாப்பா? கிடையவே கிடையாது, கிடையாது. உங்க 5 பேருக்கும் பாதுகாப்பு நான். ஆமா எக்கா, இந்த ஊர்லதான் எனக்கு இவங்க பாதுகாப்பு. ஆனா வெளியூருக்கு வில்லுக்கு போயாச்சுன்னா என்ன செய்வாங்க? 5 பேரும் மத்தியானம் வில்லு முடிய நம்ம கோயில்கார அண்ணாச்சி வேணுங்கத வாங்கி கொடுத்துருதாங்க. நல்லா திருக்குதாங்க, நல்லா இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு திருக்கு திருக்குதாங்க. திருக்கு நல்லா ஊத்திட்டு அவன் கை செயின் போட்டிருக்கான், கழுத்துல சங்கிலி போட்டிருக்காங்க, தாயத்து போட்டிருக்காங்க, மோதிரம் போட்டிருக்காங்க. எங்கன கிடக்குன்னு தெரிய மாட்டேக்கு. ஒருத்தனை பார்த்தா சாக்கடாவுல போய் படுத்திருக்கான், ஒருத்தன் புளிய மரத்து தூருக்குள்ள போய் படுத்து கிடக்கான், ஒரு ஆளு தெரு புளியில போய் படுத்திருக்காரு, ஒரு ஆளு எருக்கடங்களை படுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் பாதுகாப்பு யாரு? இவங்க போட்டிருக்கிறத பூரா வாங்கி சுருட்டி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு காவலுக்கு நான் உறங்காம குத்த வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி கேவலப்படுத்துதம்னு சொன்னா நாளைக்குல இருந்தாவது ஒழுங்கா திருந்துங்களையும் பார்ப்போம். எவனாவது குடியாம இருங்க பார்ப்போம். கவர்மெண்டே ஏங்காது. அவரு அப்பெல்லாம் சொல்லாரு, நான் ஒண்ணு கொஞ்சம் போல குடிச்சிட்டு வரேன், உங்க அக்காட்ட போய் சொல்லி தொலைச்சிடாத. அவரு எப்படி ஊத்தி குடிச்சாரு தெரியுமா? ஏ தம்பி, அவரு எப்படி உரத்து ஊத்தி குடிச்சாரு தெரியுமா? ஊத்தி கூட தாண்டி ஒரு ரவுண்டு உலகம் சொல்றதடி, உலகம் சொல்றதடி தன்னை மறந்து குடிச்சது மாதிரி பாட்டுல திறந்து ஊத்துனா ஏன் சண்டாரேன் புள்ளைய மறந்தான், பொண்டாட்டிய மறந்தான், வீட்டை மறந்தான், வீதியவும் மறந்தான், ஊரையுமே மறந்துட்டான். குடின்னு வந்துட்டா பிறகு என்னத்த அத்தனையுமே மறந்துடுறாங்க. தெரியாது, குடிச்ச உடனே என்ன செய்யறோம்னு தெரிய மாட்டேங்க. ஒருத்தங்கிட்ட உண்மைய கக்கணும்னா ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தாச்சுன்னா போதும், அவன் வாயில கிடக்கிறத பூரா வாங்கிடலாம். யாரு? சிங்கி மாஸ்டர். என்ன செலடா? கருங்காலி செல. கருங்காலி செல மாதிரி உட்கார்ந்துருக்கார அண்ணன், தாளத்துக்கார சரக்கு அடிச்சுட்டா சொல்லிடுவாரு. சொல்ல மாட்டாரு, குடிச்சுட்டாருதான் உண்மை வெளியே வந்துருமே. கைக்கு தொலைச்சாருன்னா அவரே சாப்பிட்டுட்டு போட்டோம். அதனால அதாவது ஆணலை பெண்ணலை, ஆணலை பெண்ணலைனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆண் அவையக்காடு போட்டு இறைச்சல் போட்டு கூச்சல் போட்டு வரக்கூடியதுதான் ஆணல. பெண்ணல்ல எங்களை பாத்தியா ஆண் தான் எப்படி அமைதியா இருக்கும்னு, இதுதான் பெண்ணல்ல. சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோ, சரி ஆமா. அதனால ஆணலையிலே தண்ணீர் எடுத்தா அழிஞ்சு போவா என்று பெண்ணிலையிலே பெருமையுடன் தண்ணீர் கோதி கொண்டு வந்து தலைக்கு தண்ணி ஊத்துவா, தலைக்கு தண்ணி ஊத்துவாரா, சமுதாயங்கள் நடத்துவாரா. சமுதாயங்கள்
தலைக்கு தண்ணிய ஊத்துனாங்க. சடங்கு சம்பிரதாயத்தை நடத்தணும். சடங்கு சம்பிரதாயம் நடத்த வேணுமே. ஆனா சந்தனமாங்காவுக்குள்ள எங்க அம்மா உச்சியனி மாகாளி சந்தனமாரி முத்தாரம்மா முப்படாதி அட்டகாளி 8 பேர்களுக்கும் தலைக்கு தண்ணி ஊத்தி சடங்கு சம்பிரதாயத்தை நடத்த வேண்டும் என்று அப்ப பந்தல் அலங்காரம் செய்ய வேண்டும். இப்ப இங்க பூலோகத்தில ஒரு பெண்ணு பெரிய பெண்ணு ஆயிட்டான்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் வரவழைச்சு இன்னாரு வீட்டுல இன்னாரு மகா பெரிய பிள்ளையாயி 4 வருஷம் ஆகுது 5 வருஷம் ஆகுதுன்னு தெரியப்படுத்தணும்னா பொண்ணு பெரிய பொண்ணான உடனே நம்ம முதல்ல ஊரை கூட்டி தலைக்கு தண்ணி ஊத்தணும். ஊரை கூட்டணும்னா பந்தல் அலங்கரிக்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லணும். சடங்கு சம்பிரதாயம் அதுதான் புப்புனித நன்னீராட்டு விழா நடத்த வேண்டும் என்று சொல்லி இதை போல ஆதி கைலாச வாசல்ல சந்தனமாஞ்சோலக்குள்ள அம்பிகை 8 பேருக்கு சடங்கு சம்பிரதாயம் நடத்துவதற்காக அந்த சந்தன மாமுனிவர் சந்தனமாஞ்சோலையிலே பந்தலை எப்படி அலங்கரிக்கிறார் தெரியுமா? பந்தல் அலங்காரம் அதை கண்ணப்பாக சிங்காரம், பந்தல் அலங்காரம் அதை கண்ணப்பாக சிங்காரம். அப்படி சித்திர விஸ்தார கொட்டகை எங்கும் செங்கு மணி மால மாலை இறங்க என்ன சித்திர விஸ்தார கொட்டகை எங்கும் செங்கு மணி மால மாலை இறங்க என்னை வாழ்க மூதுடன் தோரணம் தொங்கும் சூரிய பிரகாசம் போலவே அதை கண்டார். சாமி முள்ளோ சோதைய முருங்கில பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா முள்ளோ சோதைய முருங்கில பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா பலவித மலர்களும் பவுசுடன் கொண்டு பந்தலை எங்கோ அலங்காரம் செய்கிறார். சாமி தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி தேசரு வத்திர குழப்போர் தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி தேசரு வத்திர குழப்போர்